ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம் இது, கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம் இது. இந்த சைன் ஃபை பார்த்தீங்களா, இந்த ஃபை ஆக்சுவலாக நமக்கு டிகிரியா வச்சு நீங்கள் போடாதீங்க, இது ரேடியன். ஆக்சுவலாக ரேடியனில் கொடுத்துருக்காங்க. ரேடியன் என்னன்னா அந்த பையன் ஆக்சுவலாக என்ன வேல்யூ போடுவோம், நமக்கு 3.14 போடுவோம். நீங்கள் 3.14 போடுவோம். நம்ம சைன் எக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு டொமைன் அது -π/2 வந்து +π/2 சரிங்களா. அப்போ இதை நான் 2 ஆட் பண்ணா வரும் எனக்கு 1.57 வருமா. அப்போ நம்ம என்னன்னா -1.7லேருந்து +1.7 தான் இந்த ரேடியனில் போகும்போது வரும் சைன் எக்ஸ். ஆனால் இங்கே என்ன இருக்கு, 5 ரேடியன் இருக்கு. அப்போ இந்த இன்டர்வல் வராது இல்லையா. அப்போ என்ன நம்ம பண்ணலாம் பாருங்களா. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன பண்ண நீங்க சரி நான் பை ஆட் பண்ணி பாரு. நம்ம சொல்லலாம் பை ப்ளஸ் பை ஆட் பண்ணி பையை மைனஸ் பண்ண வச்சுங்க. அப்படி பண்ணோம்னா பை வேல்யூ 3.14 சரிங்களா. இந்த டீட்டா இப்போ இங்கே 5 இருக்கா, 5 மைனஸ் 3.14 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணினா என்ன வரும் பாருங்க. நீங்கள் 6 9 8 வருமா, இது 1 வரும். 1.86 வந்துடுச்சு. ஆனால் நம்ம இங்கே என்ன இருக்கு 1.57 தான் இருக்கு. அப்போ இதுவும் நமக்கு இன்டர்வல் வரல சரிங்களா. அப்போ பை ப்ளஸ் தீட்டா மைனஸ் இதுவும் நமக்கு செட் ஆகாது. அப்போ என்ன நெக்ஸ்ட் பண்ணுறோம், 2π ஆட் பண்ணி 2π மைனஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், 2π ஆட் பண்ணுறோம். அதே நேரத்தில் பண்ணுறோம் 2π மைனஸ் பண்ணுறோம். வேலை சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு சரிங்களா. இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ 2π சரி பண்ணலாம் ஈஸி. இப்போ இது இன்டர்வல் ஆகுது பார்க்கலாமா. இப்போ 5 மைனஸ் 2π, பை வேல்யூ என்னது 3.14 தானே. அப்போ 2 × 3.14. இப்போ 5 மைனஸ் வரும் 8 to 6.12 வருமா. அப்போ என்ன வரும் -1.28 வருது, 1.28. அப்போ இந்த -1.28 எங்க கண்டிப்பாக இருக்கும், -1.5லேருந்து +1.57 இருக்கும் சரிங்களா. இந்த இன்டர்வல் வந்துருமா. அப்போ நம்ம இது போகிறது கரெக்ட் ஓகேங்களா. சொல்ல போறீங்களா உங்களுக்கு. சைன் ஆஃப் என்ன பண்ணுறோம் 2π பையை ஆட் பண்ணி இந்த 5 கூட இருக்க 2π ஆட் பண்ணி 2π மைனஸ் பண்ணுறோம். இது என்ன ரீசன் இப்படி பண்ணுறோம்னா இந்த 5 நமக்கு எந்த இன்டர்வல் வராது, நமக்கு -π/2 +π/2 வராது சரிங்களா. அது நோட் பண்ணிட்டு மாதிரி அடிச்சிடறேன். என்ன ரீசன்னா 5 அது ஆக்சுவல் ரேடியன்ல இருக்கு. இது நாட் பிலாங்ஸ் டு அது -π/2 வந்து +π/2 சரிங்களா. -π/2 அர்த்தம் நமக்கு மைனஸ் நமக்கு 1.57 மீனிங்கு, +π/2 வந்து +1.57 மீனிங் சரிங்களா. அதுக்குள்ள வராது 5 வராது. அதெல்லாம் நம்ம இப்படி பண்ணுறோம் 2π ப்ளஸ் -2π ஆட் பண்ணிக்கிறோம். 2π மீனிங்னா நமக்கு அந்த ஆக்சுவலா 6.28 அர்த்தம். இப்போ என்ன பண்ணுங்க இதை லைட்டாக பண்ணலாம். இப்போ 2π ஜஸ்ட் ஒரு குரூப்பிங் பண்ணிடுறேன். 5 - 2π ஒரு சின்ன குரூப்பிங் பண்ணிடுறேன் உள்ள சரிங்களா. இப்போ இதை பாருங்க எப்படி இருக்கு, சைன் ஆஃப் 2π + θ, அதாவது அந்த 360 + θ. சைன் ஆஃப் 360 + θ என்ன வரும் நமக்கு, சைன் ஆஃப் 360 + θ. 360 தான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல சைன் அது பிளஸ் தான். 360 + θ சொல்லும்போது சேஞ்ச் ஆகுது, சைன் சைனாக தான் இருக்கும். அப்போ ப்ளஸ் சைன் θ அர்த்தம். அவ்வளோதான். சைன் ஆஃப் 360 + θ ப்ளஸ் சைன் θ. அப்போ இங்கே நமக்கு சைன் ஆஃப் 5 - 2π சரியா. இப்போ என்ன பண்ணுங்க, சைன் கேன்சல் ஆகிடுமா. இப்போ 5 - 2π வரும். இது 5 - 2π நமக்கு இது -1.28 அர்த்தம். இது கண்டிப்பாக அங்கே இருக்கு நமக்கு -π/2 வந்து +π/2 இருக்கு. அவ்வளோ சரிங்களா. ரொம்ப டிஃப்ரெண்டான சம் தான் இது இம்பார்ட்டன்ட் சம் கூட. இது எக்ஸாம் வந்துருக்கு, அதுவும் நல்லா பார்த்துங்க. 5ன்றது டிகிரி கிடையாது, அது ரேடியன். அவ்வளோ அதை வச்சு நான் வச்சு போடுங்க. நம்ம என்ன பண்ணுறோங்க 2π ஆட் பண்ணி 2π மைனஸ் பண்ணுறோம். இதே நீ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 10 ஒரு சம் வரும் உங்களுக்கு. அங்கே ஆக்சுவலாக பண்ணுவோம் 3π ஆட் பண்ணி 3π மைனஸ் பண்ணுவோம் சரிங்களா. அது ஒரு இம்பார்ட்டன்ஸ், ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸ்.